ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நார்மலான கப்பில் பிரின்சஸ் கட் யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 13.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு பார்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு. 13.5லேருந்து 1 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கப்போட முழு உயரம் 12.5 இன்ச்சு வச்சுக்கலாம். பெல்ட்டு பெட்டிக்கு நம்ம தனியாக தான் அளவு குறிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 31. இது நார்மலாக ஸ்மால் சைஸுங்கிறனால, சின்ன சைஸுங்கிறனால இந்த கஸ்டமர் பிரின்சஸ் கட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா சேரீ விலகுனாலும் கூட அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ 2 பார்ட்டையுமே இது போல் ஒன்றா மடித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ளேயும் நல்ல பக்கம் வச்சுக்கலாம், வெளியில் வந்து கெட்ட பக்கம் வர்ற மாதிரி இது போல் கரெக்டாக சேமாக வச்சுக்கலாம். இப்போ 31 சைஸுக்கு கிராஸோட அகலம் எவ்வளோ வைக்க போகிறோன்னு பாருங்கள். கரெக்டாக 3.25 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். நான் ஒவ்வொரு சைஸுக்குமே கிராஸோட அகலம் எவ்வளவு குறிக்கிறனோ அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே இருந்து மேல் உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம 2.25 வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸோட ஹைட்டு 13.5 இன்ச்சுங்கிறனால கீழே இருந்து மேல் உயரம் 2.25 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குறிச்சிட்டு அப்படியே பாருங்கள், நம்ம ஆம்கோல் சைடு ஒரு வளைவு கொடுத்துடலாம். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக வந்து நேராக இது போல் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ கிராஸோட அகலம் இது பிரின்சஸ் கட்டுங்கிறனால 1.25 இன்ச் மட்டும் நம்ம வைக்கிறோம். 1.5 இன்ச்சு வச்சா இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா இது ஸ்மால் சைஸ் தானே, அதனால் 1.25 வச்சுட்டு பாருங்கள், கீழே இருந்து மேலே அந்த ஹைட்டில் ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா கிராஸ் வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கப் வந்து உருண்டையாகவே இருக்கும், ஊசியாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மால் சைஸுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கலாம். பெரிய சைஸாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் சைடு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் கீழேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், நல்ல பக்கமாக கழுத்து சைடும் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மாற்றிடக்கூடாது, துணியை வந்து மாற்றிடாமல் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக எப்போதுமே நம்ம இணைக்கும் பொழுது ஆம்கோல் சைடு மேலே இருந்து தான் கீழே இணைச்சி வரணும், கீழே இருந்து மேலே போகக்கூடாது. ஆம்கோல்ல இருந்து ஆரம்பித்து லைட்டாக கொஞ்சமாக பொறுமையாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு இது போல் அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு விட்டால் போதுன்னு நம்மளுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். இது போல் இந்த சைடுமே பாருங்கள், ஆம்கோல்ல இருந்து 2 கிளாத்தையுமே சேமாக கரெக்டாக வச்சுட்டு வளைவு வரக்கூடிய அந்த பகுதியில் பொறுமையாக கொஞ்சமாக பொறுமையாக தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும், அழகாக நீட்டாக நம்மளுக்கு வந்து நேராக கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ ஒரு தையல் போட்டாலே போதும். இன்னொரு தையல் நம்ம படிமான தையல் போடுறதுனால ஒரே ஒரு தையல் போட்டாலே போதும், நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிசுறு பகுதியை நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அப்படியே நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். அழகாக நீட்டாக பிசுறு பகுதி லெஃப்ட் சைடே வரக்கூடாது, ரைட் சைடே வச்சுட்டு அழகாக ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி தையல்லாம் போடும் பொழுது தையல் வந்து பொடி தையலாக இருந்தால் நம்மளுக்கு அளவுகள் சூப்பராக இருக்கும். இப்போ கீழே இருக்கக்கூடிய லைட்டாக பீஸில் லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக நீட்டாக வந்துருச்சு. இது கஸ்டமர் வந்து பிரின்சஸ் கட்டே விரும்பி கேட்டாங்க. நம்ம வந்து நேராக ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணாமல் கப் தனியாக, கிராஸ் பட்டி தனியாக, நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்லேயே எங்களுக்கு பிரின்சஸ் கட்டை யூஸ் பண்ணி தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டனால அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறோம். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கப்புக்குள்ளேயே அடங்கி வந்துடும், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.